ஹெல்மெட் போடவே முடியும், பேச்சே கேட்க மாட்டேங்குது. இப்போ இங்கேருந்து ஃபியூல் ஸ்டேஷன் போய் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு ரூமில் ஸ்டே. கோப்ரோ, இன்ஷாட் எல்லாமே, ஃபோனு எல்லாமே சார்ஜ் இறங்கிடுச்சு. போய் சார்ஜ் போட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் பெரிய வேலை. அதை முடிச்சுட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கான லொக்கேஷன் கிளம்புவோம். ஊர்லேருந்து தனியாக ஒத்தடி பாதையில் மலை நடுவில் பயங்கரமாக வந்துட்டு இருக்கோம். இங்கே தான் வந்து நம்மளோட ஸ்டே பார்ட் டுடே நூறுரூவா வேலி. அந்த சைடு இருக்கிறது தான் நூறுரூவா வேலி. ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் ஆஃப் பண்ணி. ஹாய் கைஸ். இப்போ வந்து நுப்ரா வேலி கிட்ட ஒரு டெசர்ட்டில் இருக்கோம். டெசர்ட்டில் இல்லை, இங்கே வந்து ஒயிட் சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. வரவையெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஆஃப் ரோடிங்கு. ஆனால் எதுவுமே எடுக்க முடியல, கோப்ரோவில் சார்ஜ் போயிடுச்சு. எப்படி இருந்துச்சு டியூட்? பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தலைவனோட டிக்ஸிட் கனவை போகும்போது நிறைவேற்றுறேன்னு வந்து வாக்கு கொடுத்துருக்காரு திருப்பி திருப்பி மறக்காமல். ஸோ அதனால் பார்ப்போம், அதுலேயும் ஒரு ரீக்ரியேஷன் நடந்துச்சுன்னா மாசாக இருக்கும். இப்போ நம்ம டபுள் எம் கேம்ப் வந்து செம்மையாக இருக்கும். டபுள் எம் கேம்ப் ரைட் போகலாம். என்ன போகலாமா? போவோம். ஸோ இங்கே தான் வந்து ஒயிட் சாண்ட் டியூன்ஸ் பின்னாடி இருக்கிறதுலாம். அங்கேயே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். ரிவர் கிராசிங் பை வாக். இந்த ஒரு 4 மணி மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. ஹெல்மெட் போட்டோம் அது என்னன்னு தெரில. ஸோ இப்போ டபுள் எம் கேமல் ரைடும் அப்புறம் ஆர்ச்சரிலாம் இருக்குன்னாங்க. இங்கேருந்து ரூம் ஒரு 5 minutes தான். ஸோ மேபி டபுள் எம் கேமல் ரைட் போகலாம். லெட்ஸ் see. ஸோ guys, now we are in நூப்ரா வேலி. நம்ம பின்னாடி இருக்கிறது தான் வந்து டபுள் எம் கேமல். அது நான் இல்லை, சரி. அது 500. சரி, சும்மா போய் எப்படி தான் இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமேன்னு நானும் நதீம் ப்ரோவும் போகிறோம். நதீம் ராஜ்குமார் ராவ். ஜவஹர். ஜவஹர் ராஜ்குமார் ராவ். No, it's playing in channel. Subscriber. Hi, subscribe to Param's perspective. Param's perspective. So me and Nadeem going for double M camel ride. Param scammed the bro. I will tell you the story later. Okay. Both scammers go. Anyway, we like to try it, so that's why we are going. So this is double M camel. Grand dump இருக்கும். Afzal are you there? Guys, we are going for double M camel ride. This is my camel. இதெல்லாம் ஒயிட் சாண்ட் டியூன்ஸ். உனக்கு என்ன இது வேறு வந்து அப்போ இடிக்குது. இதுதான் ஒயிட் சாண்ட் டியூன்ஸ். இதில் டபுள் எம் கேமல். இங்கே லடாக்கில் எஸ்பெஷலி ஃபேமஸ் இன் லடாக். ஸோ சும்மா வந்து ட்ரை பண்ணலாமே வந்தோம். நல்லா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இந்த சரௌண்டிங்ஸ், இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து அப்படியே ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பீட் வேர்ல்டு வந்து ஒரு பாஸ் எடுத்து ஒரு மாதிரி ஸ்லோவாக ஜாலியாக போயிட்டுருக்கும். ஜூலே ஹே கைஸ், இன்றைக்கான ரைட் முடிஞ்சிருச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற டென்ட்டு கொட்டாய். கைஸ், சைனிங் ஆஃப் ஃபார் த டே. லைட்டாக தலைவலிக்குது, பசிக்குது. 1:30 மணிக்கே சாப்பிட்டோமா. ரைட் பண்ணாலே பயங்கரமாக பசிக்குது, தண்ணி தான் கிடக்குது. எல்லாமே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிடுவோம். ஸோ சைனிங் ஆஃப் ஃபார் த டே. 4 நம்ம இப்போ நூப்ரா வேலியில் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் அவர் டென்ட். ஸோ நான் இப்போ ப்ரஷ் பண்ண போகிறேன். இந்த இயற்கை சூழலை நீம் ட்ரீயில் இருந்துச்சுன்னா அதோட குச்சி உடச்சி ப்ரஷ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஊரில் நீம் யூஸ் பண்ண மாட்டாங்க போல். காய்ஸ், இப்போ டீ குடிக்க போகிறோம். ஸோ இதுதான் எங்கள் டீ குடிக்கிற ஸ்பாட் ஃபார் டுடே. பின்னாடி பார்த்தீங்கன்னா மவுண்டன் இருக்குது. சூடாக குடிக்க நல்லா இருக்குது. ஆமாண்டா,
நேற்றுலாம் சூப்பெலாம் அப்படியே ஜம்முன்னு இறங்குச்சு. என்னை ஈரத்தில் நடக்க வைக்கிறான். எனக்கு சீக்கு வந்துச்சுன்னா சஃபான் தான் காரணம். ஆ டீ தான் அவ்வளோ நல்லா. சூடாக இது குடித்தாலும் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. சியர்ஸ். டீ ஏதாவது சியர்ஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, 2 மரம் நடுவில் கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம் கைஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம். இன்ஸ்டா 360லேருந்து ஹார்ட் டிஸ்க்கு. எனக்கு பிடிக்காத வேலையே இதுதான். ஆனால் என்ன பண்ணுறது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண முடியும். கைஸ் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஃபார் டே 4. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் நூப்ரா வேலியில். ஸோ 10th ஸ்டே தான். உள்ளே நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு குண்டு பல்ப், ஐ மீன் ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்டு அதுவும் 2 சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. நான் வந்து அந்த மல்டி பின் எடுத்துன்னு வரவே எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு வச்சுட்டோம். ஸோ 10th ஸ்டே இன் நூப்ரா வேலி. சுற்றி மவுண்டன்ஸ் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து புத்திசம் நினைக்கிறேன், அவங்க ரிலேட்டடாக. இது என்ன ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ பேர்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. காத்தால நாங்கள் அங்கே தான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபுல்லாக 10th டே. அந்த பில்டிங்கில் தான் பிரேக்ஃபாஸ்ட், நேற்று டின்னர் சாப்பிட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் எல்லாமே. கைஸ் திஸ் இஸ் அவர் ஸ்டே இன் நூப்ரா வேலி. இது இந்த மரம் பின்னாடி மலை தான் இருக்குது. காத்தால அங்கே தான் நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோம். இந்த மரம் பின்னாடியும் மலை தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மலை நல்லா தெரியும். இதுதான் எங்கள் 10th ஸ்டே. இதுதான் எங்கள் 10th ஸ்டே. இங்கேயும் பின்னாடி ஃபுல்லாக மலை தான், சுற்றி மலை. இங்கெல்லாமும் பாருங்கள் மலை தான். மலையை சுற்றி நடுவில் வேலியில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் நூப்ரா வேலி. வெல்கம் டு அவர் டென்ட் டூர் கட்டுறவாங்க. இந்த ட்ரெக்கிங் பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளில பரப்பி வைக்கிறனால ரூம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ டோன்ட் மைண்ட். இதுதான் எங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன். எங்கள் எலக்ட்ரானிக்ஸ்லாம் சார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். அவர் கியர்ஸ், ஹைட்ரேஷன் வாட்டர். இதுதான் ரெஸ்ட் ரூம் இன்சைட் அவர் டென்ட். இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இப்படி தண்ணி வரும், அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு குண்டு பல்ப்பு, இங்கே ஒரு குண்டு பல்ப்பு, அவ்வளோதான் லைட்டிங். இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணோம், தூங்கணும். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பணும் கைஸ். வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போவோம். அண்ணக்கோடி வர்ணார்காய் டூட் பாடு டூட். I can't fall for girl but I can fall for myself. लेंगे यार, वो लोग गलती से ना हमारी जो फर्स्ट एड किट है ना ले में छूट गई पूरी टोलो तो खी पड़ी हुई अभी यहाँ पे ना. Day 4 ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கான லொக்கேஷன் வந்து டுக் வில்லேஜ் போகிறோம். இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். அது இண்டோ பாகிஸ்தான் பார்டர். ஸோ அது ஆர்மி கேம்ப்னு நினச்சேன், நான் ஒர்க்கர்ஸ் கேம்ப் மாதிரி தான் இருக்குது. ஸோ என் வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். Three enemies of liquor, speed overload. Fact. ரொம்ப ஸ்பீடாக போனால் இதில் வேறு விழுந்துருமோன்னு ஒரு பயம். அப்புறம் வேறு என்ன கதியில் இருக்குன்னு தெரில. ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சஃபானை ஓவர்டேக் பண்ணிட்டோம். 2 பேர் இருக்காங்க. அப்லோடிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது ஜாலியாக தான் இருக்கும். என்ன வீடியோ பார்க்க போகிறது வீட்டில் திட்டுவாங்க. கீழே வந்து வரணும்னா இன்னும் ஃபன்னாக இருக்கும். என்ன வண்டி நல்லா அடி வாங்கணும். கேஜெட்ஸ் எல்லாம் ஸ்கூலில் தான் நிற்குது. அதெல்லாமும் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி லூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வரும்போது சடன் பிரேக் போடக்கூடாது, கீர் ஷிஃப்ட் பண்ணி அதுக்குன்னு ரொம்ப ஷிஃப்ட் பண்ணாமல் டக்குன்னு வண்டி ஸ்கிட் ஆகி விட்டுரும் பின்னாடி டயர். ஓட்ட உங்களுக்கே தெரியும் எது கரெக்டு எது தப்புன்னு. அப்படியே போட்டுருவோம்.
கொஞ்சம் தூரத்துக்கு ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோடு திருப்பி நல்ல ரோடு வந்துருச்சு, தேங்க்ஸ் டு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ரோட்ஸ் வந்து சூப்பராக தான் இருக்குது. அங்கங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ்னால கொஞ்சம் ரோட்ஸ் மோசமாக இருக்கும், பட் அதுவுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அங்கே அப்பப்போ எப்போல்லாம் லேண்ட்ஸ்லைட்ஸ் அதுவும் டக்கு டக்குன்னு வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ மீதி ரூட்ஸ்லாம் இந்தமாரி சூப்பராக இருந்துச்சு. போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தமாரி கல்லுக்கெல்லாம் இருந்துச்சு. ஒரு இடமும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே கல்லுக்கெல்லாம் இருந்துச்சு, அப்புறம் திடீர்னு சில இடத்துல வீடு இருந்துச்சு, சில இடத்துல ஆர்மி கேம்ப் இருந்துச்சு. இங்கேயுமே பாருங்கள் இப்போ ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்தமாரி ரோட்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இதில் ஓட்டுறது தான் பெரிய சவால். லைக் நல்ல ரோட்ஸில் ஓட்டுறது வந்து எங்கே வேணால் ஓட்டலாம், பட்டு இந்தமாரி ஆஃப் ரோடிங் தான் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லே ரைட். ஸோ அதுவுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் போக போக நம்ம லேட்டாக போக போக கண்டிப்பாக எல்லா ரோட்ஸுமே பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இந்த டைம் போனது வந்து கரெக்டான டைம். அந்த சைடு வந்து பியூட்டிஃபுல்லாக சம்மர் ஃபோர்ஸில் ரிவர் போய்ட்டு இருந்துச்சு. அது ஆனால் ஒரு மாதிரி லைக் கொஞ்சம் எப்படி சொல்ல, போகிற ஃபோர்ஸில் சாயில்லாம் இது பண்ணிட்டு போவே கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த சைட் பாருங்களேன், இவ்வளோ சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்டர், செமையாக இருக்குது பாருங்கள். செம ப்ளூவாக இருந்துச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூவாக லைட் ப்ளூவாக. இங்கே இந்த பியூராக இருக்க வாட்டர் போய் அங்கே அந்த ரிவரில் கலந்துரும். ஸோ நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி மலையெல்லாம் குறைஞ்சி பாத் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த புது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே க்ராஸ் பண்ணி வந்துடலாம். இந்த கட்டு வர மாட்டேங்க. இந்த கட்டு நம்ம வரலன்னா ஸோ ஆப்வியஸாக நம்ம அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்க வாட்டரை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். மேபி ஃப்ரிட்ஜிலேருந்து தெரியலாம், பட் நாங்கள் இப்போ நல்லா சூப்பரான வியூவில் பார்த்தோம். அங்கேருந்து இந்த பெரிய ரிவரில் வந்து கலந்தது. ஸோ கலந்துச்சுன்னா எதுவுமே அதே கலரில் மாறிடும். ஸோ இங்கெல்லாம் ரோட் நல்லா தான் இருக்குது. இங்கே சில வீடு மாதிரி இருக்குது, இதெல்லாம் என்ன கரெக்டாக தெரியல. மேபி செட்டில்மெண்ட்டாக இல்லை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வராங்களான்னு தெரியல. ஆனால் வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த மவுண்டன் கிட்ட தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ சஃபானை ஓவர்டேக் பண்ணிட்டோம். இங்கே அந்த லோக்கல் பீப்புள்ஸும் இருக்காங்க. லைக் அவங்க செட்டில்மெண்ட்காக ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் ஐ எம் நாட் ஷுர். ஸோ இப்போ டவுனில் இறங்கிட்டுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட சியாச்சின் கிளேஷியர் கிட்ட தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் சியாச்சின் வார் நடந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு பேஸ் கேம்புமே இருக்குது, சியாச்சின் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே தான் சஃபான் போய் தொலைஞ்சு போயிட்டான். எங்கே போகிறோன்னு டெஸ்டினேஷனும் தெரியாது. எங்கள் க்ரூ லீடருக்கு கால் பண்ணி பையா ஐம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தான் பின்னாடி தான் நானும் போயிட்டு இருந்தேன். லைக் நான் கோப்ரோ இன்ஸ்டா 360 ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு போவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் போய் டியூடு வாடி விட்டு போகலான்னா இல்லை உனக்கு வழி தெரியாது, மெஹரூபையா வராருன்னு சொல்லிட்டு என்னையும் இது பண்ணி தான் இப்படி தான் போனோம் வா ப்ரோ அப்படின்ற அவன் நம்பவே இல்லை. அவர் இங்கே வரான்னு சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணுன்னு சொல்லி. அப்புறம் அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்புகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் டவுனில் இறங்கி டுக் வில்லேஜ் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பிளெயினாக வந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பில் ஏறிச்சு, அதுக்கப்புறம் இப்போ டவுனில் இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பென்ஸு அதுவும் அந்த வியூவில் ஓட்டவே ஒரு மாதிரி அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருக்குது. ஆனால் போர் அடிக்கல. சீனிக்கு வந்து எல்லாமே ப்ரௌனாக தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி க்ரீனரிஸ்லாம் இல்லை அங்கே. லைக் அந்த சாயிலில் பிளான்ஸ் பெருசாக வளராது போல். ப்ளஸ் கிளைமேட்டுமே அங்கே அடிக்கடி மாறும்ல, அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட். நீங்கள் க்ரீனரிஸ் பண்ணலாம், பிளான்ஸ் பண்ணலாம், பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போகலாம் சாயில் அண்ட் ஸ்டோன்ஸ். ட்ராவல் பண்ணுற இந்த ரூட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரிவர் ஒட்டி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைட் வந்துட்டு அதுக்கப்புறம் சில இடத்துல ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்குது, சில இடத்துல உட்டன் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அதை கிராஸ் பண்ணி இப்போ ரைட் சைட் வந்துடும். இந்த ரிவர் ஒட்டியை தான் நம்ம செம்ம இது வந்து
டுக் வில்லேஜ். இந்தியாவோட கடைசி வில்லேஜ், லைக் இந்தோ பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போ இன்னொரு ரிவர் கிராசிங்காக இருக்குது. இது உட்டன் பிரிட்ஜா இல்லை ஸ்டீல் பிரிட்ஜான்னு பார்க்கலாம். ஸ்டீல் பிரிட்ஜ்னால் உங்களுக்கு காங்கிரீட் போட்டு இது பண்ணிடுறாங்க. சைட்லலாம் ஸ்டீல் தான் இருக்கும், பட் நடுவில் வந்து உட் பலகை போட்டுறாங்களா, அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பலகை வேறு ஆடுது. ஸோ இது என்ன பிரிட்ஜ் பார்ப்போம். பலகை தான் கைஸ், பாருங்கள் ஸ்லோ பண்ணிட்டேன். ஏன்னா பலகை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அது இதுவே இருக்கானே தெரியல. டகடகன்னு ஒரு மாதிரி ஆடுது. கீழே பாருங்கள் ரிவர் எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜும் அது உட்டன் பிரிட்ஜு. சப்போஸ் தெரியாமல் ஸ்லிப் ஆகி விழுந்தோன்னா அவ்வளோதான், பாகிஸ்தானில் தான் போய் லேண்ட் ஆகும். ஆஃப் சீசன்லேயே இந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குது. சீசன் அப்போ மழை அப்போலாம் வந்து செம்மையாக ஒன்றும் பிரிட்ஜ் ஹைட்டுக்கு தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஸோ உட்டன் பிரிட்ஜ் வந்து ஒரு மாதிரி தனி திக்கில் தான் இருந்துச்சு. காங்கிரீட் பிரிட்ஜ் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா அது ஸ்டேபிளாக இருக்கும். உட்டன் பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே கரெக்டாக அப்படியே ஆடும். ஸோ அது ஒரு மாதிரி திக்கிலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ அந்த சைட் ஆஃப் ரிவர் ஒட்டி போயிட்டுருந்தோம். அங்கேருந்து இப்போ பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி இப்போ டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் போகிறோம். இப்போ இந்த சைடுமே நமக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைட் ட்ராவல் பண்ணுறோம், ரிவர் நமக்கு ரைட் சைடு வருது. நம்ம இனிஷியலாக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் திருப்பி ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி ரைட் சைடு போனோம். இப்போ திருப்பி லெஃப்ட் சைடு வந்துட்டோம். ஸோ இந்த மவுண்டன் ரீஜன்ஸில் ரிவர் கிராசிங் இப்படி தான் இருக்கும். ஏன்னா மவுண்டன்ஸ் எங்கே கட் பண்ணி ரோட்ஸ் போட முடியுமோ அந்த சைடு தான் போடுவாங்க. பாருங்கள் எப்படி மவுண்டனை கட் பண்ணி ரோட்ஸ் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற ஃபீல் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இப்படி தான் போட்டாகும். இந்த மவுண்டன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. அந்த சைடு ப்ரௌனாக இருக்குது, இந்த சைடு ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது லேண்ட்ஸ்கேப். ரைட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆனந்தமாக தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஓரளவுக்கு நியராக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு டுக் வில்லேஜ். இதுதான் அந்த டுக் வில்லேஜ், இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ். அதான் இந்தியாவோட பார்டரில் இருக்க லாஸ்ட் வில்லேஜ். இதுக்கப்புறம் வந்து பார்டர் அந்த சைட் பாகிஸ்தான் இருக்குது. இதுதான் வந்து இந்தியா லாஸ்ட் வில்லேஜ். இது ஒன்ஸ் அப்பான டைம் வந்து பாகிஸ்தான் கிட்ட தான் இருந்துச்சு. அப்புறம் ஓவர் நைட்டில் இந்தியா வந்து அவங்க இந்தியா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொன்ன கதை தான் அது. 1962 ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அதுலேருந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம டுக் வில்லேஜில் போயிட்டுருக்கோம், பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. இதுதான் இன்சைட் டுக் வில்லேஜ். எல்லாருமே யூ கேன் சி இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ் த்ரூ பரம்ஸ் பர்ஸ்பெக்டிவ். பெருசாக லைக் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, லைக் நம்ம ஊர் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே இருக்க பீப்புள்ஸ் ஃபேஸ் கட் அதெல்லாம் தான் டிஃபர் ஆகுது. லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், அப்போ தான் நம்ம அந்த மவுண்டன் ஒட்டி தான் போயிட்டுருக்கோம். மற்றபடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியல. மேபி இங்கே உட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த டெம்பரேச்சர் பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுதான் இன்சைட் டுக் வில்லேஜ். நம்ம ஆக்சுவல் டுக் வில்லேஜ் வந்து இதுக்கப்புறம் போவோம். இது வந்து லைக் இப்போ நியூவாக எக்ஸ்பேண்ட் ஆன டுக் வில்லேஜ் மாதிரி. அங்கே வந்து ஏஷியன் பீப்புள்ஸும் இருக்காங்க, லைக் அந்த ஆரிஜின் ஆஃப் டுக் வில்லேஜ்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. அவங்களும் நம்ம போய் மீட் பண்ணுவோம். இதெல்லாம் இப்போ எக்ஸ்பேண்ட் ஆன டுக் வில்லேஜ். இவங்கெல்லாம் எப்படி கமோடிட்டிஸ் எல்லாமே மெயின் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டு வரணும். பட் வாட் மேக்ஸ் தெம் டு செட்டில் இயர்ன்றது தான் எனக்கு புரியலை. ஏன்னா எல்லா வசதியும் இருக்கிற சிட்டியில் செட்டில் ஆகிறத விட்டுட்டு பார்டர் கிட்ட இருக்காங்க அப்படின்றபோது லைக் இட்ஸ் தேர் சாய்ஸ் தான். பட் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அகைன் இது அந்த ரிவரோட தான் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம லொக்கேஷன். இப்போ அங்கே நம்ம ஆல்ட் போட்டுட்டு அங்கே திருப்பி கிளம்பிட்டோம். திருப்பி இங்கே ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது, பிரிட்ஜில் கிராஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்களா, அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் பார்டர் ஏரியா. ஸோ
ஸோ அங்கே போக நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது. நம்ம இந்த சைட் போகிறோம். ஸோ இப்போ நம்ம போகிற இடம் எதுனா இந்தியாவோட லாஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஸோ இண்டோ பாகிஸ்தான் பார்டரில் லொக்கேட் இருக்கு பாருங்கள். இது வந்து காங்க்ரீட் பிரிட்ஜு. ஸோ இதில் உங்களுக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குது, ஸ்டேபிளாகவும் இருக்கும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது. அவ்வளோதான். பட் விட சான்ஸ் இல்லை. அதுக்காக தான் நமக்காக பிஆர்ஓ இந்த மாதிரி சூப்பர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீஜன் பாருங்கள், இது எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. வேலியெலாம் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக ட்ரீஸ்லாம் வளருது. இது கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குது பாருங்கள் இந்த ரீஜன் மட்டும். மேபி இங்கே சாயில் வந்து பிளான்ட்ஸ் வளர்கிற மாதிரி நல்ல சாயில்ஸாக இருக்கும். இங்கே மக்களும் கொஞ்சம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. வீடாக தான் இருக்கணும் அது மோஸ்ட்லி. ஸோ ரிவர் பக்கத்துலேயே இருக்கனால இந்த கல்லெல்லாம் வந்து பயங்கர ஷைனிங்காக ஒரு மாதிரி கூழாங்கல் மாதிரி, பெரிய சைஸ் கூழாங்கல் மாதிரி இருக்குது. வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்கு விவசாயமாக இருக்கலாம். ஏன்னா வீடு சுற்றி செடியும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு வாட்டர் கிராசிங் தான். ஆமாம், சின்ன ஒரு வாட்டர் கிராசிங். இங்கே கொஞ்சம் க்ரீன் ஏரியா இருக்குது பாருங்கள். அது என்ன சவுக்கு மரமாக என்னன்னு தெரியல. பட் ஏதோ மரம் வளர்ந்துருக்கு. சைடில் செடியெலாம் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. இந்த லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் க்ரீன் ஏரியா அப்படி நல்லாயிருக்கும். வின்டர் டைமில் மேபி இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து ஸ்னோவால் கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பிளான்ட்ஸ் தான் அங்கே வளரும்ன்றதும் என்னோடய அசம்ஷன். பட் அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வைக்கோல்லாம் காய வச்சுருக்காங்க. அது லிட்டராக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அங்கே ஏதோ விற்கிறாங்க பாருங்கள். இங்கே வைக்கோல் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது. வீடு கன்ஸ்ட்ரக்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து பார்டரில் லிவ் பண்ணுறாங்க. அவங்க பீப்புள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பேசணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு கம்யூனிகேஷனுக்கு பேரியராக இருக்கிறது லாங்குவேஜ் தான். மெயினாக அங்கே இருக்கவங்களுக்கு ஹிந்தியுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள ஒவ்வொரு லடாக் லோக்கல் லாங்குவேஜ் தான் தெரியும். அதுதான் பேசுவாங்க மோஸ்ட்லி. லாங்குவேஜ் பேரியர்னால அவங்களால அவங்ககிட்ட பேசவும் முடியல. இன்னொன்று வந்து லைக் அவங்க பேசுவாங்களானோ தெரியல, அது ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம அப்பத்துலேருந்தே சுற்றி செடி கொடி மரம் எல்லாமே இருக்குது. திருப்பி அகெயின் ரொம்ப நேரம் நல்ல ரோடுக்கு அப்புறம் அகெயின் ஒரு ஆஃப் ரோடிங். அதுவுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இங்கே பெருசாக மழை பெய்யும், லேண்ட்ஸ்லைப் ஆகும், அதில் நல்ல ரோடுமே டேமேஜ் ஆகிடும். திருப்பி அந்த ரோடு போடுவாங்க. இதே ஒரு சைக்கிளாக நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா ஹில் ஸ்டேஷன்னாலே அது ஒரு நான் ஸ்டாப் சைக்கிள் தான். என்ன பண்ணுறது. ஸோ இந்த ஆஃப் ரோடிங்கில் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். மெயினாக பசிக்குது வேறு, லஞ்சு சாப்பிட்ல. ஃபஸ்ட்டு ஒரு இடத்த நிறுத்தணும், அங்கே லஞ்ச் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த லொக்கேஷன் வந்துருக்கோம். மலையை குடஞ்சி தான் பாதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய வண்டி இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும் போல். வெல்கம் டு இண்டோ பாகிஸ்தான் பார்டர் லாஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வெல்கம் கைஸ். இண்டோ பாகிஸ்தானில் இருக்க லாஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆஃப் இந்தியா இது தான். இங்கே தான் நம்ம இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பார்டர் ரீஜனுக்கு வந்திருக்கேன், பார்டர் ஏரியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி பயம் இல்லை. ஏன்னா நம்ம செக்யூர்டாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஆர்மி பீப்புள்ஸ், அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கும். ஸோ பயப்படணும். ரோடே பாருங்கள், இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. இங்கே வரத்துக்காக தான் அந்த ரோடே இருக்குது. இங்கே ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம பைக் நிப்பாட்டிட்டு போய் லஞ்ச் சாப்பிடுவோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்டர் கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம். ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருக்குது. So guys, currently we are in the last village, last restaurant in Indo-Pakistan border. இதுக்கப்புறம் ரோடே இல்லை பாருங்கள். நாங்கள் வந்த ரோடு இதுதான். ஸோ இதுக்கப்புறம் ரோடே கிடையாது. இதுக்கு அந்த சைட் பூரா, பேக் சைட் பூராவே வந்து பாகிஸ்தானா. இப்போ தான் நம்ம கைட் சொன்னாங்க. வாங்க சஃபு. This is the last hotel.
Indo-Pakistan border. Completely route also. Yeah. He lost the team. He lost everyone. He went inside a army camp, took army person mobile and called our captain. And I came back. I'm so proud. நான் அந்த வழியா போறேன். என்ன நம்பல. Dude, army person, he don't know the route. Army person is telling the route. இப்படிதான் போகணும்னு. இல்ல உங்களுக்கு தெரியாது. எங்க கேப்டனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணி அங்கே நின்னேன். நான் சொல்றேன் டியூட் இப்படிதான் டியூட்ன்றேன். இல்ல அவர் அட்டும் டியூட். உனக்குலாம் ஒன்றும் தெரியாது. நான் சொல்றேன். ஒன்றும் தெரியாம நான் தொலைஞ்சு போயிட்டேன். சொல்றேன். நான் ஆர்மிக்காரன் சொன்னேன் அப்படி. சரி guys. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பின்னாடி ஃபுல்லாக பாகிஸ்தான் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்டர் கிட்ட வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. Guys, this is the last restaurant. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் இருக்கு. அங்கே ஒரு இந்தியன் ஃப்ளாக் இருக்கு. அதுக்கு பின்னாடி அப்படியே பாகிஸ்தான். There is Indian flag. Yeah, here we have Indian flag. There we have Indian flag. Behind that, The mountains belongs to Pakistan, not for Indians. yeah. पाकिस्तान का फ्लैग था वहाँ पे अब झंडा रहेगा वो झंडा नहीं है ये जो माउंटेन दिख रहा है पाकिस्तान का Okay, அந்த மவுண்டன்ஸ் தான் வந்து பாகிஸ்தான் மவுண்டன்ஸ் ஆகும். அது அதுக்கு பின்னாடி Half இருக்குது. the mountain is Pakistan, half of the Indian. Indian, okay. दिखाएंगे नीचे हम पेंसिल भी दिखेगी आपको जो आपको बंद कर दिखेगी उनको भी यहाँ पे After lunch, we can see the fencing border. Okay. And the bunkers. Only photos. பட் ஐ டோன்ட் திங்க் தி லாஸ்ட் வில்லேஜில் நாங்கள் உட்காந்து மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மோமோஸ் நூடுல்ஸ் நாங்கள் பராத்தா ஆர்டர் பண்ணோம். அது ஒன்றும் வரல. கைஸ் வி ஆர் ட்ரிங்கிங் நிம்பு பானி இந்த லாஸ்ட் வில்லேஜ் லாஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் இந்தியா. கைஸ் ஆஃப்டர் ஹேவிங் கானா வி ஆர் கோயிங் டு see பாகிஸ்தான். we are trying to figure out பாகிஸ்தான். இங்கேருந்து மலையில் எது பாகிஸ்தான் மலைன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் எண்ட் ஆஃப் இந்தியா. இங்கே பாருங்க இந்தியன் ஃப்ளாக் ஆட்டுறோம். இந்தியன் ஃப்ளாக் இருக்குது பாருங்க. இதுக்கப்புறம் அந்த சைட் ஃபுல்லாக பாகிஸ்தான் அப்படின்றாங்க. பாகிஸ்தான் ஃப்ளாக் தெரியுதான்னு தெரியல. ஸோ கைஸ் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஃப்ளாக் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே அந்த ரிவர் நம்ம வந்து அதில் வரும்போது பார்த்தோமே அந்த ரிவர் இருக்குது. ஸோ இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. வெல்கம் யூ டு த நார்த்தன் மோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா தாங் at the Indo-Pakistan border. We are just 2.2 kilometers away from POK, Pakistan occupied Kashmir. Gilgit Baltistan. Support local Indian business and brands. Try the Himalayan chocolate and other brands. So guys, இந்த மைட்டி மவுண்டன்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் நினைக்கிறேன். இல்லைனா இதுக்கு அந்த சைடு பாகிஸ்தானான்னு தெரியல. பட் இது எல்லாமே பாகிஸ்தான் தான் சொல்கிறாங்க. 2.2 kilometers தள்ளி. ஸோ we are in the northern most Village of India. village of India. Yeah, we are near to just 2.2 kilometers. ஸோ நம்ம பின்னாடி இருக்கிறது பாகிஸ்தான் தான். அஃபிஷியலாக நம்ம பாகிஸ்தான்லேருந்து 2.2 kilometers தள்ளி தான் இருக்கும். நம்ம வந்து பைனாகுலர் வழியாக பாகிஸ்தானை பார்க்க போகிறோம். ஆனால் அங்கே எதுவும் தெரியல. I can see something. எவ்வளோ ஃபர்ரோட இருக்குது. அதுவும் அந்த ஒயிட் டாக் வந்து லைட்டாக ஒயிட் லயன் மாதிரி இருக்குது. இங்கே இருக்க வெதரை அது வித்ஸ்டாண்ட் பண்ணோன்னா இந்த அளவுக்கு ஃபர் தேவை. பேட்ரி லைட் நான் இப்போ வந்து டுக் வில்லேஜ் போயிட்டு அங்கேருந்து திருப்பி பேக் டு நூப்ரா வேலி நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நான் அதே டென்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம க்ரூ, நம்ம டீம். கீழேருந்து மேலே கொஞ்சம் பைக்கர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா ஸ்டோப்பில் இறங்கும் போது அவங்களால நிறுத்த முடியாது. அவ்வளோ நல்லா டென்ஷனாக போகிறோம். ஆல் இந்தியன் சோல்ஜர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ். ஒரே செம்ம ஜாலியாக அவங்க பாட்டுக்கும் பார்டரில் இருக்கும் அப்படின்னு ஒரு இதுவும் இல்லாமல் இருக்காங்க. இட்ஸ் ரியலி கிரேட். ஃபஸ்ட் டைம் ஒரு பார்டருக்கும் வந்துருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாற்றி சொல்லியிருந்தாங்க அது அங்கேருந்து பார்க்குறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி. அந்த சைடு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு வில்லேஜ் ஆஃப் பாகிஸ்தான். பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் ஃபஸ்ட்டு வில்லேஜ். அந்த சைடு இப்போ நம்ம பேங்க்கு டுக் வில்லேஜ் போயிட்டு
வந்து ட்ரைவில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆர்மி ட்ரெஸ்ஸில் க்யூட்டாக இருக்கு சொல்லி பார்த்தேன். நைட்டு இங்கே தான் க்ராஸ் பண்ண போகிறோம். இந்த பீச்சில் இங்கே காங்கிரீட் இருக்கு. ஆள் கடலைனா அலைக்கு இருக்கு அப்படின்னு